யாரெல்லாம் அந்த மாதிரி டிடக்ஷன் கிளைம் பண்ணுறாங்களோ ப்ரூஃப் கொடுங்க. யூடிஐடி, ஸோ யூனிக் டிசபிலிட்டி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், இதெல்லாம் வந்து கொடுக்கணும். டாக்டர் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் அந்த ஃபார்ம் நம்பர் கொடுக்கணும், இல்லை ஆல்டர்னேட்டிவ் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கணும். இது மட்டும் இல்லை, பாலிசி எடுத்து நீங்கள் டிடக்ஷன் கிளைம் பண்ணால் பாலிசி நம்பர் கொடுக்கணும். நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வாங்கி அதுக்கு லோன் எடுத்து அந்த லோனை வந்து ரீபே பண்ணிங்கன்னா அந்த லோன் நம்பர் கொடுக்கணும், அந்த கார் நம்பர் கொடுக்கணும். ஏன்னா இப்போ கார் நம்பர் பிளேட்லாம் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். நீங்கள் சிஸ்டமில் போட்டிங்கனாலே அது வந்து எலக்ட்ரிக் காரா இல்லை வந்து நான் எலக்ட்ரிக் காரா வந்து 2 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஹெச்ஆர்ஏ டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான ப்ரூஃப் கொடுக்கணும். ஸோ எவ்வளவு ஹவுஸ் ரெண்ட்டு, ஸோ யாருக்கு ஆக்சுவலாக கொடுக்குறீங்க, யார் ஹவுஸ் ஓனரு, ஹவுஸ் ஓனரோட டீட்டெயில்ஸ் என்ன, இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ அதனால் உண்மையை சொல்லணுங்கிறது தான் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னோட த ஃபேக்ட் வித் எவிடன்ஸ். 2 விஷயம் தான். ஃபேக்ட்னா என்ன, உண்மை. எவிடன்ஸ்னா என்ன, அதுக்கு உண்டான ப்ரூஃப். இது 2 வச்சுட்டு தான் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை சப்மிட் பண்ணோம். சரி, அது என்ன ஒரு அரித்மெட்டிக் தானே, 4 கூட்டினா 8, 8க்கு என்ன வரி வருது அப்படின்ட்டு, அதில் 8ல் 2 ரூபா 2 கழிச்சிருக்கோம், எவ்வளோக்கெவ்வளோ நம்ம கழிக்கிறீங்களோ வரி கம்மியாகும். ஸோ அப்படிலாம் இனிமேல் செய்ய முடியாது. ஏன்னா மக்களுடைய இதுதான் பிரதிபலிக்கிறது. ஸோ நாம் வந்து நேர்மையாக இருந்தோம்னா கவர்மெண்ட்டும் நம்மளை வந்து இந்த கேள்விகள்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் எல்லாருமே வந்து தப்பு பண்ணுறாங்கன்னு அர்த்தம் இல்லை. 100 பேரில் 2 பேர் தப்பு பண்ணால் 98 பேரையும் வந்து கவர்மெண்ட் வந்து கேள்வி கேட்குறது. ஸோ அந்த 2 பேருங்கிற மட்டும் கேள்வி கேட்க முடியாது. ஸோ அந்த 2 பேர் பண்ணுற தப்புனால தான் பாக்கி 98 பேரும் வந்து இவ்வளவு டீட்டெயில்ஸும் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த வருஷத்தோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் ஸோ ப்ரூஃப் இல்லாமல் டிடக்ஷன்ஸை கிளைம் பண்ண சாத்தியம் இல்லை. சார், இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க ஹவுஸ் ரெண்ட்டுக்கெலாம் டாக்குமெண்ட் வாங்கிக்கணும். மேக்ஸிமம் ஹவுஸ் ரெண்ட்டு கேஷாக தான் கொடுப்போம். அப்படிங்கிறப்ப எவ்வளோ வரைக்கும் ஹவுஸ் ரெண்ட்டை கேஷாக கொடுக்கலாம், அதுக்கு மேலே கொடுத்தா என்ன டாக்குமெண்ட் ஹவுஸ் ஓனர்லேருந்து வாங்கிக்கணும்? 2 விஷயம் இருக்குது. நான் சம்பளதாரராக இருக்கேன் அப்படின்னா ஹவுஸ் ரெண்ட் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே கொடுத்தா இப்போ டிடிஎஸே பிடிக்கணும். ஓகே, ஸோ 50,000 இன்ட்டு 12 பண்ணா 6 லட்சம் ரூபா. ஸோ 50,000க்கு மேலே நான் 2 கொடுத்தா நான் வந்து டிடிஎஸை பிடிச்சணும். அதை 10% டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் கொடுக்கணும். ஸோ அப்போனா நான் வந்து 90% தான் வந்து வாடகையை கொடுப்பேன். ஸோ அப்போ வந்து ஓப்பன் ஆகிடுது. ஸோ டிடிஎஸ் பிடிச்சாலே ஓப்பன் ஆகிடுது. ஸோ அது கீழே கொடுக்கும்போது நீங்கள் கேஷாக கொடுத்தா என்ன, செக்காக கொடுத்தா என்ன. ஆனால் நீங்கள் அந்த டிடக்ஷன்ஸை கிளைம் பண்ணும்போது, அந்த கழிவை கிளைம் பண்ணும்போது அதுக்கு உண்டான ப்ரூஃப் கொடுக்கணும்.